ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் 40வது சர்க்கம். பேரறிவாரான வாயுகுமாரர். அந்த உரையை கேட்டு தேவமகள் போன்ற சீதாதேவி தனக்கு நலம் தரும் சொற்களை சொல்கிறாங்க. இப்போ ஹனுமானுக்கும் மாதா சீதாதேவிகிட்ட சொல்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, வானரரே, அன்போடு பேசும் உன்னை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பயிர் பாதி வளர்ந்திருக்கும் நிலையில் மழை பெய்தால் தானே நல்ல பலன் கிடைக்கும் என்ற தருணத்தில் ரொம்ப பெருமழை பெஞ்சதுன்னா பூரித்து போகும் நிலமகளை போல சோகத்தினால நான் ரொம்ப தளர்ந்து போய்க்கும் என் சரீரத்தால் ஆண் புலியான அவரை ஆசை தீர அணைத்து கொள்ள விரும்பும் என் ஆர்வம் எப்படி நிறைவேறுமோ அதற்கேற்றபடி நடவடிக்கைகளை எடுத்து என்னிடம் இரக்கம் காட்டு. வானோரத்தமரே, காகத்திடம் மிகவும் கோபம் கொண்ட அவர் அதன் மேலே அஸ்திரத்தை செலுத்தி ஒரு கண்ணை பறித்ததும் என்னோட நெத்தியில இருந்த திலகம் அழிந்திருக்கிறதை கண்டு மனச்சிலையால் என் கன்னத்தில் பொட்டு வைத்ததையும் நினைவுபடுத்து. இதுதான் ஸ்ரீராமனுக்கு புரியும்படியான அடையாளங்காகும். இந்திரர், வருணன் போன்ற திசை காவலர்களுக்கு ஈடான பேராற்றல் கொண்ட வீரராமர் கவர்ந்து செல்லப்பட்ட நான் அரக்கர் மத்தியில் வசித்து கொண்டிருக்கிறத எப்படி தான் பொறுத்து கொண்டிருக்கிறாரோ வந்துட்டு மாதா சீதாதேவி ஹனுமான்கிட்ட சொல்கிறாங்க. 7வது முதல்ல 15 வரையில் உள்ள இந்த ஸ்லோகத்தில் சீதாதேவி சாட்சாத் ஸ்ரீ ராமரிடம் நேரில் பேசுறது போலயே அமைஞ்சிருக்குது. இந்த தெய்வீகமான இந்த சூடாமணியை நான் ரொம்ப நாளாக பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். மாசற்றவரை துயரம் அதிகமாகும் போதெல்லாம் இதை பார்த்து பார்த்து தங்களையே காண்பதாக மகிழ்வேன். ஒளிப்பருந்திய இந்த கடல் முத்து அணிகலன்களையும் தங்களுக்கு அனுப்பிவிட்ட துயரத்தால் அழிக்கப்படும் நான் இனிமேல் உயிரை வைத்திருக்க முடியாது. பயங்கரமான அரக்கிகளின் இதயத்தை பிளக்கும் சொற்களையும் பொறுக்க முடியாத துன்பங்களையும் தங்களுக்காகவே தாங்கள் என்னை மீட்டு செல்லுங்கள் என்று நம்பிக்கையாலேயே பொறுத்து கொண்டிருக்கிறேன். எதிரிகளை அழிப்பவரே, 1 மாத காலம் உயிரை தாங்கி கொண்டிருக்கிற மன்னர் மைந்தரே, தாங்கள் இல்லாம 1 மாதத்திற்கு மேல் பிழைத்திருக்க மாட்டேன். இந்த அரக்க மன்னன் பயங்கரமானவன். அவன் என்னை பார்க்கும் பார்வையும் நல்லதாகவே இல்லை. தாங்களும் தாமதம் செய்வதாக எனக்கு தெரிய வந்தால் அதன் பிறகு 1 வினாடி கூட உயிரோட இருக்க மாட்டேன்னு மாதா சீதாதேவி சொல்றாங்க. இறங்கிய நிலையில் கண்ணீர் பெருக மாதா சீதாதேவி இப்படி சொன்னதை கேட்ட தேஜஸ்வியான ஹனுமான் சொல்கிறாங்க. தேவி, தங்களை பிரிந்திருக்கும் வருத்தத்தால் ஸ்ரீராமர் வேறு எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்தலை. தாங்கள் மேலே ஆணையாக சொல்கிற ராமர் துயரத்தில் மூழ்கியிருப்பதை பார்த்து லக்ஷ்மணனும் பரிதவிக்கிறார். எப்படியோ ஒருவராக தங்களை பார்த்துட்டேன். எப்படியோ ஒரு வாராக நான் உங்களை பார்த்துட்டேன். இது கவலைப்பட்டு கொண்டிருப்பதாக நேரம் இல்லை. பெண்ணரசியே, இந்த முகூர்த்தத்திலேயே தங்கள் துன்பங்களின் முடிவை காண போறீங்க. எதிரிகளை அடக்க வல்ல அரசகுமாரரான 2 ஆண் புலிகளும் 2 ஆண் புலிகள் இங்கே யாரை குறிக்குதுன்னா ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் குறிக்குது. தங்களை காண்பதற்காக துடித்து கொண்டிருக்காங்க. இலங்கையை சாம்பலாக்கி விட போறாங்க. குரூரமான ராவணனையும் அவங்க கூட்டத்தாரையும் போரில் மாய்த்து பெருங்கண்ணாலே தங்களை தங்கள் நாட்டில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. மாசற்றவரை அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதும் அவர் அறிந்து கொள்ளத்தகதுமான ஒரு அடையாளத்தை தங்கள் கொடுக்கணும். மிக சிறந்த அடையாளம்தான் என்னால் கொடுக்கப்பட்டு விட்டதே ஹனுமான். என் கூந்தலில் அணியும் இந்த அணிகலனை கண்டதுமே ராமனுக்கு உன் சொற்களில் நம்பிக்கை ஏற்பட்டிடும். திருவரர் செல்வரான வானோரத்தமர் அந்த சிறந்த மணியை பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து மாதா சீதாதேவி தலையால் வணங்கிவிட்டு போக முயற்சி செய்கிறாங்க ஹனுமான். எம்பி பறப்பதில் உற்சாகம் கொண்டும் உடலால் வளர்ந்து கொண்டும் மகா வேகத்துடன் புறப்பட தயாராக இருக்கும் ஹனுமானை பார்த்து சீதாதேவி கண்ணீர் நிறைந்த முகத்தோட நலிந்த நிலையில பொங்கும் துயரத்தால் தடுமாறும் சொற்களை சொல்றாங்க. ஹனுமானே, சிங்கம் நிகர் சகோதரர்களான ராம லக்ஷ்மணர்களையும் சுக்ரீவரையும் அவரது அமைச்சர்களையும் மற்ற எல்லோரையும் நான் சேமபலம் விசாரித்ததாக சொல்லட்டும். பெருந்தோழரான ஸ்ரீராமர் இந்த துக்க சாகரத்துல இருந்து என்னை கரையேற்றும்படியாக செய்ய வேண்டியது உன்னோட கடமை. ஹனுமானே, என்னுடைய சோகத்தின் தீவிரத்தையும் அரக்கிகளின் பயமுறுத்துதலையும்
அங்கே போன பிறகு ஸ்ரீராமனிடம் சொல்லு, செல்லும் பாதையில் உனக்கு மங்களமே உண்டாகட்டும்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க மாதா சீதாதேவி ஹனுமாரை. மன்னர் மகளிடமிருந்து எல்லா செய்திகளையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்ட ஹனுமான் வந்த காரியம் வெற்றிகரமாக நடந்தேறி விட்டதால் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஹனுமான். இங்கே ஏதோ ஒரு சின்ன செயல் மிகுந்திருக்கிறதுனால ஒரு எண்ணம் எழுந்திருக்குது. உடனே ஸ்ரீராமமூர்த்தி தங்கியிருந்த வடக்கு திசையை மனசால நினைக்கிறாரு. ராமபிரானை மனசால வழிபடுறாங்க ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் 40வது சர்க்கம் முடிவடைந்தது. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய ஜெய் ராம், ஜெய் சீதாராம்.